பிக் பாஸ் காடு பைத்தியத்தின் வீடு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பைத்தியத்தோட எண்ணிக்கை அதிகமே ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஆள் ஒரு டைப்பா மாறிடுறாங்க. அப்படி யார் யாரெல்லாம் எந்த மாதிரி ஆயிருக்காங்கன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க விளையாண்ட கேமோட ஆரம்பிப்போம். அவங்க என்ன கேம் விளையாடி இருக்காங்கன்னா, ஒரு படத்தோட டைலாக்கை எடுத்து சொல்லி இந்த டைலாக் எந்த படத்துல வரும் அப்படிங்கறத சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே டாஸ்க் தான் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த படத்தோட பேரை கமெண்ட்ல சொல்லிருங்க. போட்டு ஜட்டியோட வா, நான் பாத்துக்கிறேன். போட்டு ஜட்டியோட வா, நான் பாத்துக்கிறேன். பிக் பாஸ் வீட்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கூத்து அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் உள்ள இருக்கிறவங்களாம் ஆளாளுக்கு ஒரு டைப்ல இருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா திவாகரி எந்த டைப்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஒரு தடவை வினோத்தும் வியனாவும் பனிஷ்மெண்ட்டுக்காண்டி ஜெயிலுக்கு போவாங்க. அதுக்கு திவாகர் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருப்பாரு பாருங்க. வியனாவும் வினோத் சாரும் உள்ளுக்குள்ள போய் என்ன பண்ண போறாங்க? நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? யோ திவாகர், நீ தெரிஞ்சு கேட்கிறியா இல்ல வேணுனே கேட்கிறியா இந்த மாதிரி எல்லாம் கேள்வியெல்லாம்? அது மட்டும் இல்லைங்க, இவர் கோவப்படுற விதமே ஒரு டைப்பா தான் இருக்கு. அடுத்து ரம்யாவுக்கு ஏதோ குழந்தைன்னு மனசுக்குள்ளார நினைப்பு. குழந்தை போல பண்ண சொன்னா குழந்தை வெறுக்கிற போல பண்ண கடுப்பு தானே வரும். இருக்கு, நான் பண்ணுவேன், எனக்கு பண்ணு, எனக்கு பண்ணு. கியூட்டா பண்றியா? ரம்யா ஜோக்கு என்னதான் ஆச்சு? ஒரு பக்கம் இந்த சீசன்ல அழகான பசங்களே வரலன்னு சொல்றாங்க. இன்னொன்னு நான் லவ் பண்றதுக்கு எந்த ஒரு பையனுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ கடைசியில சம்பந்தமே இல்லாம அப்சரா கிட்ட போயிட்டு என்னென்னலாம் கேட்டுட்டு இருக்காங்க பாருங்களேன். பையனா இருக்கும்போது வெள்ளை கலர்ல இருந்தும் ரொம்ப அழகா இருக்க, பையனா இருந்து இப்படி இந்த பேச. ஆமா, இப்போ இதெல்லாம் ஏன் கேட்டுட்டு இருக்க? ஒருவேளை இவங்க பையனா இருந்தா இவங்களே லவ் பண்ணிருப்பியோ? இப்படியே சுத்திட்டே ஒரு நாள் பைத்தியம் புடிச்சுதான் நான் சுத்த போறேன். ஆரம்பிச்சிட்டான் என்னையும் உசார் பண்ண வந்துட்டானே. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு நம்ப முடியாது, நீ லவ் பண்ணாலும் பண்ணிருப்ப. அடுத்ததான் இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ்னு 2 பேரும் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தெரியல. உள்ளுக்குள்ள 2 பேத்துக்குமே காதல் மலர் பூக்க தான் செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆனா வெளியே நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. என்ன எஃப்ஜே ஆதிரே, உண்மையை சொல்லுங்க, 2 பேர் லவ் பண்றீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கீங்களா? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நினைச்சாலும் வெளியே பார்க்கும்போது லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. எனிவே தோன்றதா சொன்னா, தப்பா சொல்லியிருந்தா சாரி. இவளுக்கு ராவுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு மாப்ள, கிளப்பி. நெக்ஸ்ட் நம்ம விஜய் சேதுபதி ஐயா இந்த வீட்ல ரொம்பவே ஓவரா பண்ற 2 பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன வேகத்துக்கு திவாகர் ஐயா அவருடைய குமுறல் எல்லாம் குமிரிக்கிட்டு இருந்தாரு. இத பார்த்துட்டு யாரோ வந்து எனக்கு அழுதாங்க சார். உங்க என்னதான் இருந்தாலும் சபையில அப்படி சொல்லக்கூடாதுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களே இன்னொருத்தவங்க ஃபீல் பண்ணி அழுகிற அளவுக்கு பேசினார் சார். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? பாருங்க தலைவன் நமக்காக அரோரா அழுறாங்க அப்படிங்கறத எவ்வளவு லவ்வோட சொல்றாரு பாத்தீங்களா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நெக்ஸ்ட் பிக் பாஸோட டானான திவாகரை தள்ளி விட்டதுக்கு ஒரு காரணம் விஜய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்க தான் ஒரு விஷயத்த கிண்டி விட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜய் பாரு வந்து அதை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கை வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி வார்த்தை விட்டாங்க சார். என்ன தேடுறாங்க? டைம் வந்து விஜய் பாரு எப்பவுமே சப்போர்ட் பண்ணி ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க வந்து என்ன ரீசன் சொன்னாலும் நீங்க பயன்படுத்தின வார்த்தை தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்கிட்ட தொட்டு இருக்க கூடாது. நெக்ஸ்டா விஜய் சேதுபதி இந்த ஒரு வீட்டுல உங்களுக்கு பிடிக்காத 2 பேரை சொல்லுங்கன்னு சொன்ன வேகத்துக்கு அடுத்து அப்படின்னு எல்லாருமே விஜய் பார்வா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு கஷ்டத்தை தாங்க முடியாம திவாகர் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பேசியிருப்பாங்க. ஆனா நம்ம தலைவனும் இதெல்லாம் கண்டுக்காம அந்த நேரத்திலயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அதுவும் அவர் சாப்பிட்ற ஸ்டைல பாருங்களேன். இந்த காரணத்துக்கு தான் நான் பிக் பாஸ் வர மாட்டேன். இதுல மக்களும் அதுதான் நினைச்சிருக்காங்க. இதை வேற நம்ம பயப்போலைங்களா டிஃப்ரெண்டா எடிட் பண்ணி சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்தது எஃப்ஜே விஜய் சேதுபதி கிட்ட திவாகருக்கு எப்படி ஃபாலோவர்ஸ் அதிகமாகறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பேசிட்டு இருக்கும்போது விஜய் பாரு இன்சல்ட் பண்ற மாதிரி விஷயத்த பண்ணுவாங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துட்டு ஒரு வாட்டி கூட்டு போய் பேசிட்டேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க பாரு. பாரு தப்பு பாரு. என்ன பாரு ஆட்டிடியூட் காமிக்கிறீங்களோ? உங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க, இங்க காட்டாதீங்க சரியா? இதை நான் சொல்லல, விஜய் சேதுபதி அவரோட மனசுல நினைச்சிருப்பாரு. அடுத்ததான் நம்ம ரம்யா அக்காவுக்கு லவ் பண்றதுக்கு ஆளே கிடைக்காம துஷார் தம்பி நான் உன்னை தாண்டா லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. துஷார் இப்படி சொன்ன வேகத்துக்கு நம்ம பலூன் அக்காவுக்கு கோவம் வந்து என்ன சொல்றாரு பாருங்களேன். என்ன அரோரா உனக்கு துஷாருக்கு என்ன? அக்கா உன்னை லவ் பண்றேன், அக்காவா லவ் பண்றேன். மாலாக்கா ஐ லவ் யூ. நானும் என் தம்பியை அவ்வளோ லவ் பண்றேன். மாலாக்கா சேச்சா ரம்யாக்கா என்ன உங்களுக்கு யாரையா லவ் பண்ணணும் அதானே? நம்ம திவாகர் வீட்டுல சும்மா தான் இருக்காரு, அவரை பண்ணிக்கோங்க.
அடுத்து கேப்ல நடிச்சு காட்டுறன்னு தலைவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காப்ல. அதை விஜய் சேதுபதியே ஒரு ஃபன்னா வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. சார் அங்கே போய் நின்று சார் வெட்டிடுவே ஒண்ணு. ஐயோ சாமி வேற நீங்கள் அந்த திறமையை எப்பயுமே கொட்டிக்கிட்டே இருக்காதீங்க. என்ன தேவகா சார், இனிமேட்டு கொட்டக்கூடாது சரியா? அங்கங்க மட்டும் நடிக்கணும். குப்பையை கொட்டுற மாதிரி எல்லா இடத்துலயும் கொட்டக்கூடாது சரியா? நெக்ஸ்டா விஜய் சேதுபதி எல்லாத்தையுமே பேசிட்டே இருக்கும் போது எல்லாருமே கையை தூக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. ஆனா நம்ம அரோராக்கா மட்டும் எந்த ஒரு கொஸ்டின் கேட்காம சைலண்டா இருந்த வேகத்துக்கு விஜய் சேதுபதி மூஞ்சில அடிக்கிற மாதிரி அவங்கள பேசிடுவாரு. அரோரா எதுலையுமே கலந்துக்கிறது இல்லை, கையும் தூக்குறதுல. நான் இப்படி சொல்லி இப்போ சொல்லாம விட்டுறா பேசாம விட்டுருமா? நீங்கள் பிக் பாஸ் வீட்டில் ஒழிஞ்சிட்டு நடந்துட்டு இருக்கீங்க, எப்படி அது? இவரு இப்படி சொல்லி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம மேடம் என்ன பண்ணிருக்காங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுல விஜய் சேதுபதியை இவரை இனிமேட்டுக்கு என்ன திட்டக்கூடாதுன்னு சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மூஞ்சுக்கு நேரம் அப்படி ஆகுதுதான் அவரோட டியூட்டி இல்ல இந்த இதெல்லாம். ஒரு வீடியோவை விஜய் சேதுபதி பார்க்க மாட்டான்னு நினைச்சிருப்பாங்க போல. மட்டும் என்ன திட்ட வேண்டாம்னு சொல்லுங்க. ஆனா விஜய் சேதுபதியோ அரோரா பேசுறத பார்த்துட்டு வந்துட்டு உங்க எல்லாருமே நான் பர்சனலா திட்டணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, நான் சொல்றதை நீங்க புரிஞ்சு கேட்டுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருப்பாரு. ஆனா அரோரா இப்படி அழுகுறாங்களா? ஆனா இவங்க பண்ற வேலையே வேற. துஷார் தம்பியும் அரோராவும் ரொம்ப டீப்பாவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதுவும் அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து உட்காந்துக்கிறாங்க, சேர்ந்து படுத்துக்கிறாங்க, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு கடிக்கலாம் பண்றாங்க. இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா இதை பார்த்துட்டு ஆடியன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நம்ம துஷார் தம்பி ஏமாந்துட்டு இருக்காரு போல, அரோரா கூட சேர்ந்து சுத்துறத நிறுத்தினாலே போதும் இவர் நல்லா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி நீங்க மட்டும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணினீங்க, பிக் பாஸே உங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ஊ தான். ஒரு பக்கம் இந்த ஒரு அரோரா துஷாரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் திவாகர் கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கேம் பிளே தான் என்ன? கமருதீன் திவாகரை பைத்தியம் மென்டல் அப்படின்னு சொன்னதை வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி மேடம் பேசியிருக்காங்க. கமருதீன் ஏதோ சொல்லிட்டாங்க, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீல் பண்ண மாட்டேப்பா. என்ன இது சொல்றேன், அவனை சாரி சொல்லுங்கன்னு அவங்க கிட்ட பேசல. என்னடா உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். இல்ல ஃபீல் ஆகலடா. ஃபீல் பண்ணுங்க. செல்ல குட்டி பொண்ண காண செலையா. ஏய் பாட்டு நிப்பாட்டுங்கப்பா. அதான் அரோரா துஷாரா லவ் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன இந்த சாங்கலாம்? ஆனா திவாகர் காதலோ. அந்த பொண்ணு யாரு? என் லவர் சார். அப்ப இந்த பையன் அவளோட லவர் சார். ஆமாடா ஆமாடா. கண்ணு கலங்குது. ஆமா ஃபீலிங்கா? அந்த சீன்லாம் இல்லவே இல்ல. நமக்கு கண்ணு எப்பவுமே கலங்காது ப்ரோ. நோ சென்டிமெண்ட். இதுல இடையில விஜய் சேதுபதி வேற ஒரு காமெடி ஒண்ணு பண்ணிட்டு போயிடாரு. விஜய் சேதுபதி பேசிட்டு இருக்கும் போது வினோத் மூஞ்சில கை வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ விஜய் சேதுபதி அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரு. என்னாச்சு வினோத், ஆரி ஓகே? என்னாச்சு, என்ன பண்ணுது? ஒண்ணு இல்ல ஏதான ஒண்ணு சொல்லுங்க, நம்ம பக்கத்துல திவாகர் இருப்பாரு, உடனே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. ஓகே சார் ஓகே. ஐயா சாமி, எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, என்ன ஆள விடுங்க. திடீர்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரம்யா ஜோ மயக்கம் போட்டு கீழே வந்துருவாங்க. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து போயிட்டு பல்ச பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில பார்த்தாதான் தெரியுது அவங்க சாப்பிடலையாமா. இதுல கத்தி ஊட்டியே 2 ஆக்கிட்டாங்க. எவன் சாப்பிடாம இருக்க சொன்னது? நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதான். உனக்குலாம் எல்லாம் தேவையா? ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். என்ன கண்ணை முடிச்சிட்டாங்களா? போங்க, அவங்க போயிட்டு அவங்க ஜோலியை பாருங்கப்பா. அடுத்து ஹைலைட், பிக் பாஸ் விட்டு முதல்ல வெளியே வந்த பிரவீன் காந்தி பண்ண அந்த ஒரு அட்ரோசிட்டி இருக்கு. என்னடா இவரு போதைக்கே போட்டுட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வாரத்துடைய நாமினிஸ்ல இருந்து பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. உங்களுக்காக நான் அன்போடு காத்திருக்கிறேன். எல்லாம் என் நேரம்டா நேரம். நான் மட்டும் நடிக்க வராம நல்ல நல்ல படங்களா தமிழ் சினிமால கொடுத்திருந்தா நீ நிக்கிற இடத்துல நான் நின்று இருப்பேன். என்ன பண்றது, எல்லாம் நேரம். தன்னுடைய எலிமினேஷனை தாங்க முடியாம பிரவீன் காந்தி அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஜாலியா போறேன். நோ சீன். எங்க போறீங்க? அந்த சீன்லாம் இங்க இல்ல. வா. அடுத்து தேவையில்லாம வாயை கொடுத்து சுபி வாங்கி கடிப்பாங்க. நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். ஒண்ணும் கத்துக்கல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? நான் தோக்கவே இல்ல. என்ன தோக்கடிக்க யாருமே இன்னும் பொறக்கல. ப்ளீஸ். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கற? நீ இது மாதிரி ஏதோ நான் தோத்துற மாதிரி காட்டுறீங்க எனக்கு. நான் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? நீ போனாலும் மேபி பிக் பாஸ் 100க்கு நான் வருவேன். Thank you. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. என் பார்வையில் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. சார் நீங்க ஒரே பதட்டத்துல என்னென்னமோ பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? தலைவன் இந்த ஒரு வீட்டோட உட கிடையாது. வெளியே விஜய் சேதுபதி கிட்ட போயிட்டு அவர் பண்ண அந்த ஒரு அட்ரோசிட்டி எல்லாம் இருக்கு. எப்பா விஜய் சேதுபதியாலே பொறுத்துக்க முடியல.
கிளம்புறீங்களா சார்? நான் கிளம்பலையா? நான் எங்க கிளம்புனேன்? அப்ப எங்க போறேன் நானு? பெரிய தத்துவம் பேசாதீங்க சார், எனக்கு புரியாது சார். எனக்கு விஜய் சேதுபதியும் என்னென்னமோ பண்ணி வீட்டுல இருக்கவங்க கூட எல்லாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இதை காதல வாங்காம தலைவன் பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. யாரும் கிளம்பவில்லை. நான் ஸ்டாப் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அவரோட சட்டை அக்குல கிழிஞ்சிருக்கு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. அதுக்கப்புறமா விடாம ஏதேதோ கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு எல்லாருமே காண்டேத்திட்டு இருந்திருப்பாரு. செட்டப்பா காலைல கூட சார் கேட்டாங்க எல்லாமே ஸ்கிரிப்டா? நோ, இங்க வந்தா 100 ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போலாம். என்ன சொல்ல வர? அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் ஒரு வழியா பேச கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா தலைவன் அதுலயும் சும்மா இல்ல. இல்ல நான் போலையே, நான் போனதானே டாடா பை பை சொல்றது. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? 18 இல்ல 19 இருக்கு. சரி ஓகே, அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க சார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. அப்பா தெய்வமே, நீ ஃபர்ஸ்ட் போப்பா சாமி. ஐயோ உன்கிட்ட யாரும் வணக்கெல்லாம் கேட்கல, போப்பா சாமி. அப்பாடா முடியல. ரவீன் சார் போயிட்டு அது கொஞ்சம் சோகமா இருக்கேன், இருங்க. அங்க 18 பேர் இல்ல 19 பேர் என்னோட சேர்த்து அப்படின்னு சொன்னார். எனக்கு வைக்கிறார் ஆப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.